ஓகே. ஸோ நம்ம போன வீடியோ லெக்சர்ல நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஒரே ஒரு பீக் மட்டும் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரே ஒரு பீக் எனக்கு இருக்கும்போது அது எனக்கு எய்தர் ஆக்சிடேஷன்ல இருக்கலாம், இல்ல எனக்கு ஒரு ரிடக்ஷன்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து ஒரு 3 பேராமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அது ஒண்ணு வந்து ஆக்சுவலா வந்து என்னது, ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட், இன்னொன்னு வந்து ஆல்பா, இன்னொன்னு வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. ஸோ இதுல ஆல்பா வந்து சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஓகே. ஸோ இந்த 3 பேராமீட்டர் நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம போன லெக்சர்ல நம்ம பார்த்ததுல வந்து எனக்கு ஒரு பீக் இருக்கு. அந்த சமயத்துல தான் இது வந்து ஒரு டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டம் ஆக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அந்த சமயத்துல எனக்கு 2 பீக் வராது. ஓகே. ஸோ சப்போஸ் எனக்கு மேலேயும் எனக்கு வருது, ஒரு கீழே எனக்கு ஒரு பீக் இருக்கு. அதாவது எனக்கு ஆக்சிடேஷனும் நடக்குது, ரிடக்ஷனும் நடக்குது அப்படின்னா, இந்த பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து 70 மில்லி வோல்ட்டோட மேல இருக்கணும். ஓகே. ஸோ 70 மில்லி வோல்ட்டோட கூட இருந்துச்சுன்னா, அது வந்து குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டம் இருக்கும்போது, நம்ம எதை யூஸ் பண்ணோம்? லாக்ராஞ்ச் தியரி அப்ளை பண்ணி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிப்போம். ஆல்பா, அதே மாதிரி என். ஓகே. ஸோ இந்த மூணுமே நம்ம வந்து டோட்டலி இரிவர்சிபிள் சிஸ்டமும், அதே மாதிரி ஒரு குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டத்துல நம்ம வந்து இந்த இக்குவேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே. பட் இதுல ஓவரால் கண்டிஷன் என்னன்னா, எனக்கு வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல தான் இந்த டோட்டல் இதுவுமே எனக்கு கவர்னா இருக்கும். ஓகே. ஸோ அப்போ சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்னா நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். கரண்ட் வர்சஸ் ஸ்கேன் ரேட்ல வந்து லீனியரா இருக்கணும். அதுல நம்ம ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். சிமிலர்லி லாக் ஆஃப் கரண்ட் வர்சஸ் லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட் நம்ம பிளாட் போட்டோம் அப்படின்னா, அதுல வந்து ஸ்லோப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். மோர் ஓவர் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு இதே மாதிரி ஒரு ஆனோடிக்லயும் கேத்தோடிக் பீக்லயும் எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு வந்து ஒரு பீக் வருது. ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்கேன் ரேட் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, நமக்கு தெரியும் எனக்கு மேலேயும் எனக்கு கரண்ட் கூடிட்டே வரும். அதே மாதிரி எனக்கு வந்து கேத்தோடிக் இதுல எனக்கு கரண்ட் கூடிட்டே வரும். ஓகே. ஸோ கரண்ட் மட்டும் கூடாது. எனக்கு ஒரு குவாசி ரிவர்சிபிள் சிஸ்டமா இருந்துச்சுன்னா, இந்த பீக் பொட்டன்ஷியல் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே வரும். ஓகே. ஸோ எஸ்பெஷலி நீங்க கேத்தோட்ல பார்த்தோம்னா அது நெகட்டிவ்ல நோக்கி ஷிஃப்ட் ஆகும். ஆனோடிக் நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா அது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி ஷிஃப்ட் ஆகும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நமக்கு வந்து எப்படி வந்து இந்த கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேன் ரேட் நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே. ஸோ இது வந்து ஃபார் தி கேத்தோடிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. சிமிலர்லி நம்ம ஒரு ஆனோடிக் பாயிண்ட் ஆஃப் வியூவும் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் எழுதலாம். இபிஏ மைனஸ் இ நாட். ஸோ இதுல ரிமைனிங் டேர்ம் வரும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சுவலா என்னது, ஸ்கேன் ரேட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலா என்னது, ஒரு கேத்தோட்ல. ஸோ கேத்தோட்ல வந்து இபிசி மைனஸ் இ நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி பை ஆல்பா என் எஃப் இன்டு லாகரிதம் ஆஃப் ஆல்பா என் கேபிட்டல் எஃப் ஸ்கேன் ரேட் டிவைடட் பை ஆர்டி பை கேஎஸ். ஓகே. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த கேஎஸ்னா வந்து நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது கே நாட்னும் சொல்லுவோம், இல்லாட்டினா இது வந்து என்னது கேஎஸ்ங்கிறதும் நம்ம சொல்லுவோம். ஓகே. சிமிலர்லி இந்த டீனா 298, ஆர்னா ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே. ரேட் கான்ஸ்டன்ட்னா நமக்கு என்ன தெரியும், 8.314. ஓகே. ஸோ இதுல ஃபாரடேனா 96485. ஓகே. இதுல ஆல்பாவும் என்ஏ தான் நீங்க ஆக்சுவலி என்ன பண்ணும், இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ இதுல பார்த்தோம்னா, நம்ம இதுல இபிசி மைனஸ் இ நாட். இ நாட்னா ஃபார்மல் பொட்டன்ஷியல். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இ நாட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது. இதோட ஆல்மோஸ்ட் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஓகே. ஸோ இபிஏ பிளஸ் இபிசி பை 2 இப்படி நமக்கு போட்டோம்னா இது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் என்னது, இ நாட். ஓகே. ஸோ இப்போ இத வந்து நம்ம இபிசி மைனஸ் இ நாட் வந்து நம்ம இந்த ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். இதுல நம்ம இந்த எல்ங்கிறது ஆக்சுவலி என்னது, நேச்சுரல் லாகரிதம். இத நம்ம லாக் டு த பேஸ் 10 நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், 2.303. ஓகே. ஸோ அதனாலதான் நம்ம இந்த இடத்துல 2.303 சொல்லி மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி பேராமீட்டர் வில் பி ரிமைன் சேம். ஓகே. ஸோ 2.303 ஆர்டின்னு வச்சுட்டு இந்த இடத்துல இது வந்து என்னது, லாக் டு த பேஸ் 10. ஓகே. ஸோ இப்போ
இந்த மைனஸ் இ நாட் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா ஆக்சுவலா என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் டேர்ம் ஆயிருமா? அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? ஸோ சிமிலர்லி இங்க பாருங்க, இது வந்து anodic peak potential point of view. So EPA minus E naught value is equal to இங்க எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இக்குவேஷன் இருக்கு. புரியுதா? இந்த கேத்தோடிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இந்த இக்குவேஷன் வந்து நெகட்டிவ் டேர்ம்ல இருக்கும். ஓகே, வேற ஆனோட்ல இங்க பாசிட்டிவ். ஓகே, ஸோ இங்கேயும் அதே மாதிரிதான் எனக்கு எல்என் வந்து நேச்சுரல் லாகரிதம். ஸோ அதை நான் லாக் டு த பேஸ் 10 நான் மாத்தணும் அப்படின்னா 2.303 வச்சு நான் மல்டிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மைனஸ் இ நாட் ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா இது இ நாட்டா மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னுடைய ரெண்டு என்னது ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து நான் ஒரு டம்மி டேட்டா செட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஸ்கேன் ரேட், இது வந்து இபிஏ, இது இபிசி. ஓகே, ஸோ இது என்ன ஒரு அசம்ஷன் அப்படின்னா நான் வந்து ஸ்கேன் ரேட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு இபிஏயும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இபிஏ இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்ல வரல, அதாவது பாசிட்டிவ்ல ஷிஃப்ட் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி இபிசியோ எனக்கு என்னது நெகட்டிவ்ல எப்படி ஷிஃப்ட் ஆகிட்டே போகும். புரியுதா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல எனக்கு இதுதான் என்னோட கிவன் டேட்டா. புரியுதா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஆக்சுவலா பண்ணணும், இந்த ஸ்கேன் ரேட்டை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாக் ஸ்கேல்ல வந்து நான் எழுதுவேன். ஓகே, ஸோ இது எப்படி எக்ஸல் ஷீட்ல எழுதலாம்ங்கிறத நம்ம பார்ப்போம். ஹியர் இங்க தெரியுதா, இந்த எல்லா வேல்யூ தான் வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, ஸ்கேன் ரேட்டுங்கிறது இது இபிஏ, இது இபிசி. இப்போ இந்த லாக் ஸ்கேலுக்கு நேச்சுரலா நான் மாத்தணும் அப்படின்னா நீங்க இங்க பாருங்க, நான் என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்றேன், ஈக்குவல் டு லாக் டு த பேஸ் 10. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு தி லாக் டு த பேஸ் 10. ஓகே, ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம இன்டர்னல் கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துடும். ஓகே, ஸோ அதனாலதான் நீங்க என்ன எழுதியிருக்கேன், நம்ம இங்க எழுதுனதோட சின்டாக்ஸ் வந்து ஈக்குவல் டு தி லாக் டு த பேஸ் 10 போட்டுக்கிட்டு நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம ட்ராக் பண்ணோம்னா நமக்கு எக்ஸல்ல இந்த வேல்யூ வந்துடும். ஓகே, சிமிலர்லி இந்த இபிஏ இபிசி இங்க நான் காப்பி பண்ணியிருக்கேன். இனிமே இந்த லாக் ஸ்கேன் ரேட்டை இங்க தெரியுதா, அதாவது இந்த ஸ்கேன் ரேட்டை நான் நேச்சுரல் லாகரிதத்துக்கு நான் மாத்தணும் அப்படின்னா ஈக்குவல் டு கேபிட்டல் எல்என் விதின் பிராக்கெட்ல இந்த நம்பரை நான் கால் பண்ணுவேன். புரியுதா? ஸோ இது எப்படி எக்ஸல்ல பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இங்க தெரியுதா, ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு இங்க என்ன சின்டாக்ஸ் எழுதியிருக்கேன், கேபிட்டல் எல்என். இதுல A15ங்கிறது எது, இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, இதுதான் காலம் ஏ. ஓகே, இதுதான் காலம் A15. புரியுதா? இந்த காலம் A15 தான் நான் இங்க ஆக்சுவலி என்ன பண்றேன், எல்என் விதின் பிராக்கெட் எழுதுறேன். புரியுதா? ஸோ இதுல எல்என்னா என்னன்னா நேச்சுரல் லாகரிதம். ஓகே, ஸோ நம்ம இதுதான் நம்ம என்ன பண்றோம், இத எல்என் ஸ்கேன் ரேட்னு சொல்லி இங்க எல்லாமே நான் ஃபர்தரா ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இ நாட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். புரியுதா? ஸோ இ நாட் வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம இந்த இபிஏ இபிசி. ஓகே, ஸோ இதுல என்னோட ஒரு சென்டர் ஹாஃப் மாதிரி வரும். புரியுதா? ஸோ நம்ம இபிஏக்கும் நம்ம இபிசிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் எடுத்தாதான் நமக்கு இ நாட் வேல்யூ வரும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இங்க கால்குலேட் பண்றோம். ஓகே, ஸோ இது நான் இப்ப கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இபிஏ நம்ம இங்க இபிஏ எடுத்திருக்கோம்ல, இத இந்த இ நாட் வச்சு நான் சப்ட்ராக்ட் பண்றேன். புரியுதா? இது நெக்ஸ்ட் காலம். நெக்ஸ்ட் வந்து இபிசி, அதாவது இபிசி இங்க கிடைச்ச வேல்யூவை இந்த இ நாட் வேல்யூ வச்சு நான் சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு அடுத்த காலம் வரும். புரியுதா? ஸோ இதுதான் நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸல் ஷீட்ல எல்லாமே நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். புரியுதா? ஸோ இப்போ இந்த எக்ஸல் ஷீட்ல எல்லாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பிளாட் போடுறேன், இபிக்கும் லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கும் நான் ஒரு பிளாட் போடுறேன். புரியுதா? அதாவது என்ன மீனிங்னா இந்த இபிஏ இபிசி. ஓகே, இந்த இபிஏ இபிசி வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கணும், ஸ்கேன் ரேட் வந்து அதாவது என்னது லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும். புரியுதா? ஸோ இதுல நீங்க ஆக்சுவலா பாருங்க, இந்த லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட் தான் என்னது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும். ஓகேயா? இந்த இபிஏ இபிசி வந்து எங்க இருக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கணும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம ஆக்சுவலா என்ன பண்றோம், ஒரு பிளாட் வந்து போடுறோம். ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம ஆக்சுவலா பிளாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அல்டிமேட் எய்ம் என்னன்னா இந்த ஆனோடிக்லயும் சரி இந்த கேத்தோடிக்லயும் சரி எனக்கு எந்த இடத்துல எனக்கு லீனியர் போர்ஷன் வருதுங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புரியுதா?
ஸோ இது நம்ம எப்படி ஆரிஜின்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஆரிஜின்ல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் அதோட டேட்டா வந்து நான் எழுதியிருக்கேன். புரியுதா? ஸோ லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட் எப்பயே தெரிஞ்சுக்கணும், லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட் யூனிட் கிடையாது. ஓகே, ஸோ இதுல யூனிட் நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஸ்கேன் ரேட் எடுத்த யூனிட் வந்து வோல்ட் பர் செகண்ட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து யூனிட் வந்து கிடையாது. ஓகே, ஸோ லாக் ஸ்கேல். ஸோ லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கு வந்து யூனிட் கிடையாது. பட் இதுல நான் என்ன ஸ்கேன் ரேட் எடுத்திருக்கேனோ அதோட யூனிட் வந்து வோல்ட் பர் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த லாக் ஸ்கேன் ரேட்டும் நான் ஆல்ரெடி சொன்னேங்களா, இபி ஐபிசி வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்குங்கிறது, இதை வந்து நான் வந்து இப்போ ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போடுறேன். புரியுதா? ஸோ இந்த ஃபார்முக்கு வந்துருச்சா? இப்போ நான் வந்து லீனியர் பிளாட் நான் ஆக்சுவலா போடணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கமா நான் ஆக்சுவலா என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்டை நான் அப்படியே கிளிக் பண்ணிட்டு நான் வந்து அனாலிசிஸ் போறேன், ஃபிட்டிங் போறேன், லீனியர் ஃபிட், ஓப்பன் டயலாக். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் டயலாக் போயிட்டு ஓகே நான் வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா, இங்கே உங்களுக்கே தெரியும் என்னது, எனக்கு வந்து ஒரு லீனியர் பிளாட் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஆனா நீங்க இந்த ஆர் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப மட்டமா இருக்கு. அப்படிதானே? 0.85, இன்னொன்னு 0.60. ஸோ இதுக்காக இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதுதான் தேவையில்லாத நான் லீனியர் ரீஜன். இங்க புரியுதா? இதெல்லாம் நான் லீனியர் ரீஜன். கீழேயும் இங்கேயும் எனக்கு நான் லீனியர் ரீஜன்லாம் இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து மாஸ்க் பண்ணிடணும். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு லீனியர் போர்ஷனே இங்க தான் இருக்கு. புரியுதா? கீழே அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீனியர் போர்ஷன் எனக்கு இங்க தான் இருக்கு. ஸோ இதுக்காக இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல மாஸ்க் பாயிண்ட் ஆன் ஆக்டிவ் பிளாட் இருக்கா? ஸோ இதை வச்சு இப்போ நான் செலக்டிவா நான் என்ன பண்றேன், ஒரு சர்டன் ரீஜனை நான் ஆக்சுவலா நான் மாஸ்க் பண்றேன். ஓகே, ஸோ இதுக்கு ஈக்குவலா நான் கீழேயும் சர்டன் ரீஜனை வந்து நான் என்ன பண்றேன், மாஸ்க் பண்றேன். ஓகே, ஸோ மாஸ்க் பண்றேன் அப்படின்னா நீங்க ஆக்சுவலா உள்ள பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுதா, இந்த ரீஜன் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா ஆக்சுவலா மாஸ்கா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இப்போ நான் கிராஃப்ல போயிட்டு நான் மறுபடியும் இங்க செட்டிங்ஸ்ல இருக்கா, செட்டிங்ஸ்ல போய் நான் ரீகால்குலேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரீகால்குலேட் கொடுத்துட்டேன்னா இங்க வந்து நம்ம எதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு பார்க்கணும். எனக்கு ஆர் ஸ்கொயர் 0.99 இல்ல 0.98 இல்ல 97 கிட்ட வந்துச்சுன்னா எனக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு அதை போட்டு ஃபர்தர் போட்டு நோண்டிட்டு இருக்க கூடாது. ஓகே, ஸோ நமக்கு மெயின் என்னன்னா எனக்கு லீனியர் ரீஜன் வரணும். ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் மொத்தம் எத்தனை டேட்டா பாயிண்ட் வந்து நான் லாஸ்ட் இதுல லீனியர் டேட்டா செட்ல கன்சிடர் பண்ணியிருக்கேன் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேயா? ஸோ கீழே அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆல்மோஸ்ட் 11. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இங்க 12 டேட்டா பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் 4 4 4 8 9 10 11, இங்க 11 டேட்டா பாயிண்ட் இருக்கு. புரியுதா? ஸோ எப்பயும் நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க பிளாட் ஆக்சுவலா போட சமயத்துல ரெண்டு சைடுமே ஈக்குவல் டேட்டா பாயிண்ட் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாஸ்கும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அன்மாஸ்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதுல இருந்து ஒரே ஒண்ணு மட்டும் நேச்சுரலா நான் அன்மாஸ்க் பண்றேன். ஏன்னா ரெண்டு சைடுமே ரீஜன் சேமா இருக்கிறதுக்காக. ஸோ இங்க போயிட்டு நான் அன்மாஸ்க் பாயிண்ட் ஆன் ஆக்டிவ் பிளாட்னு எடுத்துட்டு ஒரே ஒரு டேட்டா பாயிண்ட் மட்டும் அன்மாஸ்க் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஸோ இதுல போய் நான் ரீகால்குலேட்ங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ரீகால்குலேட் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்க ஆர் ஸ்கொயர் வந்து 0.98 இங்க 97 கிட்ட வருது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு ரெண்டுமே 0.98 கிட்ட வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த பிளாட்ல நான் போட்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன், 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 டேட்டா பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். கீழே அதே மாதிரி தான் 10 டேட்டா பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். ஆனா இதுல நான் பிளாட் போட சமயம் கிட்டத்தட்ட 12 டேட்டா பாயிண்ட் கன்சிடர் பண்ணிருக்கேன். புரியுதா? சரி, நீங்க எப்படினாலும் பண்ணிக்கலாம். பட் கண்டிஷன் என்ன, நமக்கு பார்த்தா நமக்கு லீனியரா இருக்கிற மாதிரி தெரியணும். சரியா? சோ இப்போ நான் ஒருவேளை இங்க 10 டேட்டா பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இதுதான் என்னோட ஸ்லோப் வேல்யூவா வந்திருக்கும். ஓகே, சரி இங்க உங்களுக்கு தெரியுதா, இந்த வேல்யூ தான் ஸ்லோப் வேல்யூ. ஓகே, சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியுதா, அதாவது ஸ்லோப் வேல்யூ இது, இன்டர்செப்ட் வேல்யூ இது. புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதான் இது. ஓகே, சிமிலர்லி அதோட கரஸ்பாண்டிங் இன்னொன்னு கேத்தோடிக்கு உள்ளது நம்ம இங்க கேத்தோடிக்கும் ஆனோடிக்கும் இங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, சோ இதுதான் நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், இந்த லைன் வந்து
நம்ம ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலா என்ன பார்த்திருக்கோம்? இதுதான் ஈக்குவேஷன் அப்படித்தானே? EPA இஸ் ஈக்குவல் டூ E0 பிளஸ் இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம மேல எழுதியிருக்கோம். ஓகே. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஃபார் தி என்னது? இது ஃபார் தி கேத்தோட், இது ஃபார் தி ஆனோட். ஓகே. சோ அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கேத்தோடுக்கு நம்ம ஒரு லீனியர் பிளாட் போட்டிருக்கோம். அதுக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்லோப் வேல்யூ வந்திருக்கு. ஓகே. இந்த கேத்தோடோட கரஸ்பாண்டிங் ஸ்லோப் வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்கு? -0.16937. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? சிமிலர்லி இந்த EPA பாருங்க. இந்த EPA பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப் வேல்யூ என்ன வந்திருக்கு? 0.15873. புரியுதா? நீங்க எப்பவே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு வந்து ஸ்லோப் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு எம் இந்த டைரக்ஷன்ல வரும். வேறஸ் எனக்கு கீழ வந்துச்சு அப்படின்னா அது -m. புரியுதா? சோ அத வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எது வந்து கேத்தோடிக், எது வந்து ஆனோடிக். ஓகே. சோ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த வேல்யூல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவ். புரியுதா? சோ நெகட்டிவ்னா இப்படி கீழோடி போகும். ஓகே. இப்படி மேலாப்புல போறதுதான் என்னது? அது பாசிட்டிவ். சோ இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து 0.158 இருக்கிறதுனால அது வந்து என்னது? ஆனோடிக்கோட ஸ்லோப். ஓகே. சோ இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த EPA தான் நமக்கு ஆக்சுவலா வந்து எதா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்? ஒய். அப்படிதானே? இந்த லாக் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம வந்து எதா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்? கிட்டத்தட்ட வந்து என்னது? எக்ஸ். அப்போ எது வந்து எம்? இந்த வேல்யூ தான் எம். சரியா? அப்போ இந்த எம் வேல்யூ தான் நம்ம வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த 0.15873 சொல்லி நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஓகே. இதே மாதிரி தான் கேத்தோடுக்கும். சரியா? சோ கேத்தோடுக்கும் இதுதான் ஒய். இது வந்து என்னது? -m. இது வந்து எக்ஸ். சரியா? அப்போ -m இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதோட டைரக்ஷன் வந்து இப்படி மேல இருந்து கீழ டயகனலா இருக்கும். புரியுதா? சோ இந்த ஸ்லோப் வேல்யூ ஈக்குவல் டு இப்ப நான் என்ன பண்றேன்? விச் இஸ் ஈக்குவல் டு -0.16937 சொல்லி எழுதியிருக்கேன். புரியுதா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஸ்லோப் ஆஃப் EPA டிவைடட் பை திஸ் பர்ட்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் என்னது? EPC. புரியுதா? அப்போ எனக்கு ஆக்சுவலா எப்படி வரும்? நான் இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலா நான் எழுதுறேன் அப்படின்னா, நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும். 2.303 RT by 1 minus alpha into N alpha F. ஓகே. சோ இது வந்து NA. ஓகே. சோ NA F divided by இந்த பர்ட்டிகுலர் டேர்ம். ஓகே. சோ 2.303 RT by என்ன வரும்? ஆல்பா NA F. புரியுதா? சோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகே. இந்த N ஆல்பா எஃப்பும் கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த ஆல்பா வந்து நியூமரேட்டர் போயிரும். ஆல்பா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா. புரியுதா? சோ அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன்? இங்க எழுதியிருக்கேன். ஓகேயா? சோ ஆல்பா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான் ஸ்லோப். புரியுதா? சி எஸ்பெஷலி இங்க நீங்க டினாமினேட்டர் போட சமயம் நம்ம எப்பவே பாசிட்டிவ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணுமே தவிர்த்து நெகட்டிவ் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. சோ இதுதான் பாசிட்டிவ் வேல்யூ. இது இந்த ஸ்லோப்போட என்னது? பாசிட்டிவ் வேல்யூ இது. ஓகே. சோ இப்ப நான் இது ரெண்டுமே நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0.93718 சொல்லி எனக்கு வருது. புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ஆல்பாவ இதுல நமக்கு ஆக்சுவலா எப்படி நம்ம எழுதலாம்? இங்க தெரியுதா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆல்பா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு 0.93718 டிவைடட் பை 1. இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன்னு எப்படி எழுதலாம்? ஆல்பா ஈக்குவல் டு 0.93718 இன்டு என்னது? மைனஸ் ஆல்பா இன்டு 0.93718. ஓகே. சோ நமக்கு இப்படிதான் வரும் என்னங்கிறது. சோ இந்த ஆல்பாவை நான் என்ன பண்றேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா ஆல்பா காமன் எடுத்துட்டு 1 பிளஸ் 0.93718 அப்படின்னு எழுதலாம். அப்படிதானே? விச் இஸ் ஈக்குவல் டு 0.93718. ஓகே. சோ அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். சோ ஆல்பாவை இந்த என்டையர் வேல்யூ டிவைடட் பை இதுன்னு போட்டீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட என்ன வந்துருது? 0.4837. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஆன்சர்னாலே நமக்கு ஆல்ரெடி நம்ம ஆக்சுவலா சொல்லியிருக்கேன். ஆனோடிக்குக்கும் கேத்தோடிக் ரியாக்ஷனுக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலா என்ன இருக்கு? எனர்ஜி பேரியர் வந்து சிமெட்ரிக்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. எனர்ஜி பேரியர் வந்து சிமெட்ரிக்கா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு 0.5.
நீங்க போன லெக்சர்ல பாத்தீங்கன்னா நான் இதோட இன்ஃபரன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஆல்பா வேல்யூ வந்து 0.5 இருந்துச்சுன்னா எனர்ஜி பேரியர் வந்து சிமெட்ரிக்கா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? சோ இப்போ வந்து நம்ம ஆல்பா வேல்யூ வந்து நம்ம எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 0.5ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. சோ இப்போ சார் இப்போ நீங்க ஒண்ணு கேட்பீங்க. இந்த மாரி நீங்க வந்து பிளாட் போட்டிருக்கீங்களே, இபி வெர்சஸ் லாக் ஆஃப் ஸ்கேன் ரேட். அது எப்படி போடலாம் அப்படின்னா, இப்ப நீங்க பாருங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல செட்டிங்ல போறேன். சேஞ்ச் பாராமீட்டர்ஸ்ல போறேன். சேஞ்ச் பாராமீட்டர்ஸ்ல போயிட்டு, இதுல ஃபிட்டட் கர்வ் பிளாட்ஸ்ல போய், இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டம்ங்கிறத நான் சூஸ் பண்றேன். இதுல நெகட்டிவ் வந்து என்ன இருக்கு? -0.21 இருக்கா? ஆனா, நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட எது வரைக்கும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க இதுல பாத்தீங்கன்னா, எது வரைக்கும் போகுது? கிட்டத்தட்ட -2க்கு கீழ வரைக்கும் போகுது. அப்படிதானே? -2 இன் பிட்வீன் கிட்ட இருக்கு. சோ அதனால இங்க நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல -2ங்கிறத நான் வந்து மினிமம் வேல்யூவா நான் வந்து அசைன் பண்றேன். ஓகே. அசைன் பண்ணிட்டு நான் வந்து ஓகேன்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப பாருங்க. தெரியுதா? இப்ப எனக்கு இந்த மாரி பிளாட் வந்துச்சா? சோ இந்த மாரி பிளாட் தான் நம்ம வந்து யூசுவலா ஜர்னல்ல வந்து போடுவாங்க. ஓகே. சோ இதனால மீனிங் என்னன்னா, நம்ம வந்து நம்ம லீனியாரிட்டி காமிக்கிறோம். அதாவது லீனியாரிட்டி வந்து இந்த லாக் ஸ்கேல்ல எந்த எண்ட் வரைக்கும் போகுங்கிறத நம்ம யூசுவலா காமிக்கிறோம். புரியுதா? சோ அதுதான் நம்ம இந்த மாரி நம்ம பிளாட் போடுறது. ஓகே. சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இபி மைனஸ் இ நாட்டுக்கும் நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட்டுக்கும் நம்ம பிளாட் போட போறோம். புரியுதா? சோ இங்க நம்ம பாருங்க, நம்ம எக்ஸெல் ஷீட்ல நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம். சி அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, இந்த லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும். ஓகேயா? இந்த இபிஏ மைனஸ் இ நாட்டும், இபிசி மைனஸ் இ நாட்டும் எங்க இருக்கணும்னா, ஒய் ஆக்சிஸ்ல இருக்கணும். ஓகே. சோ அதுதான் நம்ம இந்த பிளாட் போட்டிருக்கோம். ஓகேயா? சோ அதுதான் நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நம்ம இங்க பிளாட் போட்டிருக்கோம். சோ இந்த பிளாட்ட எப்படி வந்து நம்ம ஆரிஜின்ல எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஓகே. சோ இப்போ நீங்க இந்த ஷீட்ல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இதுல தெரியுதா? இதான் லாகரிதம் ஆஃப் ஸ்கேன் ரேட். நேச்சுரல் லாகரிதம். இது இபிஏ, இது இபிசி மைனஸ் இ நாட். ஓகே. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இது மொத்தமா எடுத்துக்கிட்டு, நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட் போட போறேன். ஓகே. சோ ஸ்கேட்டர் பிளாட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ப்ரொஃபைல் தெரியுதா? சோ மறுபடியும் நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும்? இதே மாதிரி நான் ஹியர் நான் வந்து போன ரீஜியன்ல நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10 எடுத்திருக்கேன்னா, இங்கேயும் அதே மாரி தான் 10 எடுக்கணும். ஓகே. சோ இப்ப நான் அது மாரி எப்படி பண்ணலாங்கிறது நான் சொல்றேன். இந்த மாரி பிளாட் கொண்டு வரதுக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி, ஆ எனக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன்? அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட், ஓப்பன் டயலாக். ஓகேயா? ஓப்பன் டயலாக்ல போய் ஓகேன்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நான் வந்து அ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி, இதுல வெறும் ஃபர்ஸ்ட் டேட்டா பாயிண்ட் மட்டும் தான் ஆக்சுவலா என்ன இருக்கு? செலக்ட் ஆயிருக்கு. சோ நான் அந்த செகண்ட் டேட்டாவ நான் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு, அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட், ஓப்பன் டயலாக். குடுத்துட்டு, ஓகே அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு 2 டேட்டா பாயிண்ட்டுக்கும் உள்ள வேல்யூஸ் வந்துருச்சு. ஓகே. பட் ஆனா, ஆர் ஸ்கொயர் வந்து 0.75 கிட்ட இருக்கு. புரியுதா? சோ, நான் மறுபடியும் ஆக்சுவலா என்ன பண்றேன்? நான் வந்து மாஸ்க் பண்றேன். ஓகே. மாஸ்க்னா எனக்கு தெரியும். எங்கெல்லாம் நான் லீனியர் போர்ஷன்லாம் இருக்குங்கிறது. ஒரு சர்டன் ரீஜன் எடுத்துக்கிறேன். இங்கேயும் ஒரு சர்டன் ரீஜன் எடுத்துக்கிறேன். ஓகேயா? எடுத்துக்கிட்டு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ரீகால்குலேட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகே. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல பண்ணதுக்கும் நான் ரீகால்குலேட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இப்ப நான் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க தெரியுதா? கீழயும் எனக்கு லீனியர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. மேலயும் இங்க எனக்கு லீனியர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே. பட் என்னோட அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா, இத வந்து நான் வந்து ஒரு -4 வரைக்கும் நான் மினிமமா ரொம்ப எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணிட்டு, இந்த சென்டர் பாயிண்ட்ட வந்து நான் 0 கிட்ட எங்க வருதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பார்க்கணும். புரியுதா? சோ, இப்ப நான் அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நான் வந்து இதுல போய் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேஞ்ச் பாராமீட்டர்ஸ்ன்னு போறேன். சேஞ்ச் பாராமீட்டர்ஸ்ல போயிட்டு, இந்த ஃபிட்டட் கர்வ் பிளாட்ஸ்ல போய், நான் உங்களுக்கு அஸ் யூசுவல் நான் முன்னால சொன்ன மாதிரி கஸ்டம்ல போயிட்டு, நான் வந்து சும்மா -4ன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். ஓகேயா? சோ -4 குடுத்துட்டேன்னா, இந்த மேல உள்ள கர்வ் மட்டும் எது வரைக்கும் போகும்? -4 வரைக்கும் போகும். ஓகேயா? இப்ப நான் நெக்ஸ்ட் நான் பண்ணணும்ல. சோ அதுக்காக நான் அடுத்த செட்டிங்ல போய் சேஞ்ச் பாராமீட்டர்ஸ்ல போய்
நான் இங்க என்ன பண்றேன், கஸ்டம்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நான் மறுபடியும் என்ன பண்றேன், -4ங்கிறது நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, -4ங்கிறது நான் கொடுக்குறேன். சோ இப்போ நம்ம இது நம்ம பண்ணி முடிச்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சி இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இந்த போர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அப்படித்தானே? சரி, அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, சரி இப்போ நம்ம இந்த பிளாட் நம்ம ஆக்சுவலா போட்டிருக்கோமா, பிளாட் போட்டுக்கிட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த 0 தான் ரெஃபரன்ஸா நம்ம ஆக்சுவலா போடுவோம். ஓகே. சோ 0 ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு இத நல்லா ஜூம் பண்றோம்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப தெரியுதா? இப்ப நான் என்ன பண்றேன், இத ஜூம் பண்றேன். இப்படி நான் ஜூம் நல்லா பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன், நல்லா நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, சி தெரியுதா? இந்த இந்த ஒரு லைன் போகுதா? சரி, நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இது கீழோடி போகுது, இது மேலோடி போகுது. ஓகே. அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு என்ன வருது, கீழோடி போகுது, மேலோடி போகுது. ஓகேயா? சோ இந்த மேலாப்புல போறது தான் நமக்கு என்னது, ஆனோடிக். கீழோடி போறது கேத்தோடிக். அப்படித்தானே? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், 0ல இருந்து அதான் நான் சொன்னேன். இந்த 0ல இருந்து நம்ம அப்படியே டாட்டட் லைன் எக்ஸ்ட்ராபோலேட் பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல போய் பைசெக்ட் ஆகும். ஓகே. சோ அந்த பைசெக்ட் ஆற பாயிண்டோட கீழ உள்ள நம்ம என்ன ஸ்கேன் எடுக்கிறோமோ அதான் எல்என்சி ஆஃப் ஸ்கேன் சொல்லி இதை நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். இது சி வந்து கேத்தோடிக். சி இது கேத்தோடிக், இது ஆனோடிக். புரியுதா? சோ 0ல இருந்து நான் இங்க எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ண சமயம் இது எந்த இடத்துல போய் பைசெக்ட் ஆகுதோ அதுக்கு கீழே கரஸ்பாண்டிங் எந்த வேல்யூ இருக்கோ அதுதான் எல்என் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேன் ரேட். சரி, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நான் வந்து சும்மா இங்க ஒண்ணு காமிக்கிறேன். இங்க கர்சர் இருக்கலாம். இப்ப நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கர்சரை நான் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஸ்பேஸ் பாரை நான் வந்து இப்படி அடிக்கிறேன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 0.05 கிட்ட இருக்கா. இதை வந்து நான் நல்ல ஸ்பேஸ் பார் நல்ல பிரஸ் பண்ணிட்டு நான் ரைட் கிளிக் ஆரோ மட்டும் நான் அப்படியே வந்து கொண்டு போனேன்னா எனக்கே தெரியும் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கிட்ட பைசெக்ட் ஆகுதா. அப்படியே நான் கீழே பார்த்தேன் அப்படின்னா கீழே பார்த்துட்டு இதுக்குள்ள அப்படி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ தெரிஞ்சிடும். புரியுதா? இப்ப சும்மா சொல்றேன். இப்ப இதுதான் நான் கிளிக் பண்றேன்னு எனக்கு தெரியுதா? இதுதான் இதோட கரஸ்பாண்டிங் XY வேல்யூன்றது. இது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ இது மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா, எனக்கு எக்ஸ்ல எங்க பைசெக்ட் ஆகுங்கிறது எனக்கு வேல்யூ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். புரியுதா? சோ எல்என் ஆஃப் சி ஆஃப் ஸ்கேன்ரேட் நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சது. இதே மாதிரி எல்என் ஆஃப் ஆனோடிக்லயும் எனக்கு ஒரு ஸ்கேன்ரேட் வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஓகே. சோ இந்த வேல்யூ நமக்கு கிடைச்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலா வந்து என்னது, இந்த உள்ள வேல்யூ வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? சோ -1.0547. ஓகே. சோ இங்க உள்ள வேல்யூ வந்து ஆக்சுவலா வந்து என்னது, சி இந்த வேல்யூ உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலா இது வந்து பாசிட்டிவ்ல எழுதியிருக்கேன். இது அப்படி வராது. ஓகே. சி உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? அதாவது என்னன்னா, இதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட -1.12 சம்திங் வேல்யூ வரும். ஓகே. சோ இங்க நான் தப்பா எழுதியிருக்கேன். இந்த வேல்யூ வராது. இந்த வேல்யூ கரெக்ட். ஓகே. சோ எனக்கு ஆக்சுவலா என்ன வேல்யூ வரும், -1.123 வரும். ஓகே. சோ இந்த வேல்யூ ஆக்சுவலா வந்து -1.123. ஓகே. சோ அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல நான் அதை எழுதியிருக்கேன். புரியுதா? சிமிலர்லி எல்என் ஆஃப் என்னது, அட் தி ஆனோடிக்ல எனக்கு எந்த இடத்துல எனக்கு பைசெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா -1.0547. சரியா? இப்போ இதுக்கு நான் ஸ்கேன் ரேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், நான் வந்து எக்ஸ்போனென்ஷியல்ங்கிறது டேர்ம் எடுப்பேன். ஓகே. சோ இதை வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸல்ல நம்ம ஆக்சுவலா பண்ணலாங்கிறது பார்ப்போம். சரி, இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெரியுதா, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு இங்க நான் என்ன எழுதியிருக்கேன், எக்ஸ் இஎக்ஸ்பின்னு போட்டிருக்கேன்னா ஈக்குவல் டு அதுதான் கோர் சின்டாக்ஸ். கீழே இருக்கும் பாருங்க, இது வந்து என்னது, இது 40th இருக்கா காலம் C40, அதான் நான் போட்டிருக்கேன் ஈக்குவல் டு இஎக்ஸ்பி வித்இன் பிராக்கெட் C40. புரியுதா? சோ அந்த மாதிரி நேச்சுரல் எழுதுனேன்னா எனக்கு வந்து ஸ்கேன் ரேட் வேல்யூ கிடைச்சிடும். புரியுதா? சோ இந்த ஸ்கேன் ரேட்டோட எனக்கு யூனிட் என்னது, வோல்ட் பெர் செகண்ட். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போறோம், ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறது பார்ப்போம். ஓகே. சோ இதுக்கு இப்போ எனக்கு வந்து நான் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேத்தோடிக் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கேன் ரேட் வேல்யூ வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கேன்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்றேன், இங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். புரியுதா? சோ இப்போ இதுல பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல 0.325. ஓகே.
ஆர்ல இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன்? 8.314. டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல 298. எஃப் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 96485. என் வேல்யூ நமக்கு தெரியும் 1. அதே மாதிரி ஆல்பா வேல்யூ நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் 0.4837. புரியுதா? சோ இந்த எல்லா வேல்யூவும் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இங்க எனக்கு 6.12 பெர் செகண்ட்னு சொல்லி வருது. புரியுதா? சோ இது வந்து கேத்தோட்ல. சிமிலர்லி ஃபார் ஆனோட்ல நீங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா இதுதான் அதோட ஈக்குவேஷன், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கண்டுபிடிக்கிறது. சோ இங்க நம்ம என்ன பண்றோம், இந்த VAன்னு சொல்லி நம்ம இப்ப கால்குலேட் பண்ணிருக்கோம்ல, இத வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். புரியுதா? சோ அதாவது என்ன மீனிங்னா இந்த இடத்துல, அதாவது நம்ம ஆனோட்ல வந்து 0.348ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா, ரிமைனிங் இந்த RT, ஆல்பா, N, F இது எல்லாமே நம்ம என்னது இங்கேயே நான் எழுதியிருக்கேன். புரியுதா? சோ இந்த எல்லா வேல்யூயும் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட், எனக்கு கேத்தோட்ல என்ன வேல்யூ இருக்கு, ஆனோட்ல என்ன வேல்யூ இருக்குங்கிறத நம்ம ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? சோ கேத்தோடுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி ஆனோடுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் என்னுடைய ஃபார்முலா. புரியுதா? சோ இத வச்சும் கண்டுபிடிச்சுக்கலாம். இல்லாட்டி கன்வென்ஷனலா எனக்கு இந்த ஆல்பா வேல்யூ தெரியும், RT என்ன ஸ்கேன் ரேட் தெரியும், அதே மாதிரி எனக்கு இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த மொத்த வேல்யூ தெரியும் அப்படின்னா நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியும் நான் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்து சார் இது வரைக்கும் நான் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டேன், அதே மாதிரி நான் ஆல்பா வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து லெக்சர் 5 and 6லயும் பார்த்துருக்கோம் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் எப்படி எஸ்டிமேட் பண்ணலாங்கிறது. ஓகே, சோ இப்போ வந்து நான் வந்து என்ன ஆக்சுவலா கொடுக்குறேன், நமக்கு வந்து ஒரு சிவி நமக்கு ஒண்ணு இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், நான் வந்து பேஸ் லைனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ராக்ட் பண்ணணும், அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம், ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம். அப்போ ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நார்மலைஸ் பண்ணணும். புரியுதா? நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து எது மேக்சிமமா இருக்கோ அது வந்து 100% மாறிடும், கீழே லோயஸ்ட் இருக்கிறது 0 மாறிடும், இன் பிட்வீன்ல இருக்கிறது 50 மாறிடும். புரியுதா? அப்போ 15 போட சமயம் எந்த இடத்துல எனக்கு பைசெக்ட் ஆகுதோ ரெண்டு இடத்துலயும் அதோட சென்டரோட விட்த் தான் எனக்கு எவ்வளவு, ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். ஓகே, சோ இந்த ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் நம்ம எப்படியா நம்ம பார்த்தோம், டெல் இபி கமா 2ங்கிற மாதிரியும் நம்ம ஆக்சுவலா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் நம்ம பார்த்தோம், ஆஃப் ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம். ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் என்னன்னா, இந்த ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம் எந்த ஸ்கேன் ரேட்ல உள்ளதுல நான் எடுக்கும் அப்படின்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன், கேத்தோடுக்கு நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இது. ஆனா இது என்ன ஸ்கேன் ரேட்ல இருக்கணும், விசி. இந்த விசி தான் நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன், 0.325. ஓகே, சோ இந்த 0.325ல நான் ஸ்கேன் ரேட் நான் ஒருவேளை ரன் பண்ணலன்னா இன்னொரு டைம் நீங்க ரன் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இதுக்கு சிமிலரா நம்ம ரன் பண்ணிருக்கக்கூடிய ஸ்கேன் ரேட், இது ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஸ்கேன் ரேட்டை நம்ம கன்சிடர் பண்ணி அதோட ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆனோடிக்கும் கேத்தோடிக்கும் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அந்த ஸ்கேன் ரேட்ல ரன் பண்ண இருக்கக்கூடிய சிவில என்ன FWHM வந்திருக்கோ அதுதான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ண சமயம் நமக்கு ஆல்ரெடி ஆல்பா வேல்யூ என்னங்கிறது தெரியும். ஓகே, சோ நான் வந்து ஒரு 1 to 3 மில்லிவோல்ட்னு சொல்லி நான் ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன். அப்படி எடுத்துக்கிட்டு நான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி 1.05 0.98 கிட்ட வருது. ஓகே, சோ இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா?